ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னென்னா அண்ணாமலையோட அந்த ஒரு முக்கியமான ஸ்பீச்சை அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று பரபரப்பாக பேசப்பட்ட நேற்று இரவு அண்ணாமலை கொடுத்த பேட்டி, இதைத்தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல்லு படாமல் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார். அது வந்து பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது உண்மைதான். பத்திரிகையாளர் சங்கங்களாக இருந்தாலும் சரி, ப்ரெஸ் கிளப்பாக இருந்தாலும் சரி, எல்லாம் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள். இது தேவையா இந்த கண்டனம்? உண்மையிலே வந்து பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னு கேட்டால், அண்ணாமலை நம்ம ஒரு விஷயத்தை நியாய தர்மப்படி பார்க்குறோம்னு வச்சுங்களேன், இரண்டு தருவ நியாயத்தையும் பார்க்கணும். அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்றதையும் நம்ம கேட்கணும். நீங்கள் நைட்டு கேட்டிருப்பீங்க, அதற்கு முன்னாடியே போராட்டம் ஆர்ப்பாட்டம் அது பண்ணுவோம் அது இதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கீங்க. நீங்கள் நைட்டு பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பொதுமக்களும் டிவியில் பார்த்துருக்கலாம். ஒரு காலத்தில் என்ன அப்படின்னா, ஒரு சிறிய வார்த்தை மாற்றம், ஒரு தவறான ஒரு புரிதலோடு புரிந்து கொள்ளப்படும்னு தெரிஞ்சாலே பேப்பர்லேயோ டிவிலேயோ போடவே மாட்டாங்க. அந்த வார்த்தையை எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ பெரிய பிரபலம் சொன்னாலும் சரி, அது பிரதமராகவே இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை வந்து புரிதல் வேறு மாதிரியாக ஆயிரும்னு தெரிஞ்சால் அதை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. எந்த மோசமான வார்த்தையாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று தெரிந்தாலும் அதை லைவாக பண்ணிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தனியாக பேட்டி வேறு எடுத்து யூடியூப்பில் வேறு போடுவாங்க பெரிய பெரிய சேனல்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கண்டனம் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல கேட்டுருவோம். பார்க்காதவர்கள் அதை பார்த்துருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னன்றதை நம்ம பேசலாம். நான் பார்த்த சில நிறைய ஊடக சங்கங்கள், அசோசியேஷன், அவங்கெல்லாம் என் மேலே காலையில் அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, இப்படி பேசினார் அப்படி பேசினார், கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன பேசுறதுனே தெரிலண்ணா. கொங்கு பகுதியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காடு மொழியில் பேசினா அதை குற்றம் சுமத்துறாங்க. ஆனால் இவர்களுக்கு பிரச்சனை வந்து அண்ணாமலையினுடைய பேச்சு இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடக சங்கங்களுக்கு அண்ணாமலையின் மீது பிரச்சனை, அண்ணாமலை பேச்சு மீது பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு மாட்டை பால் கறக்கணும்னா காம்புக்கு வந்து எண்ணெய் போட்டு நீவி பக்குவமாக பார்த்து, அதன் பிறகு மாட்டினுடைய கண் அந்த பாலை ஊட்டும். அதன் பிறகு தான் நாம் பால் பீச்சுவோம். அந்த கண்ணு ஊட்டும் பொழுது பார்த்து பக்குவமாக பல் படாமல் அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக அதை திரும்ப நீவி அதன் பிறகு பால் பீச்சுவோம். அப்போ அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கோச்சிங் கொடுத்து பக்குவமாக எப்படி ஒரு மாட்டினுடைய கண் தன்னுடைய தாயினுடைய காம்பில் பல் படாமல், அதே போல் எண்ணெயெல்லாம் போட்டு நீவி, நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு நீவி அதன் பிறகு பல் படாமல் அதை ரெடி பண்ணி அந்த மாட்டை அந்த அளவுக்கு ஆடுற மாட்டை ஆட வச்சு அந்த அளவுக்கு ஒரு மாட்டினுடைய பாலை எடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டமோ உதயநிதி ஸ்டாலின்ட்ட ஒரு நெறியாளர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இதில் என்ன தவறுன்னு எனக்கு புரியல. மன்னிப்பு கேள், ஒரு ஊடக மன்றம், இன்னொரு மன்றம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், இன்னொரு மண்டபம் புறக்கணிப்பேன். ஆனால் நானும் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன், எல்லாத்துக்கும் எல்லதான் இருக்குது. அண்ணாமலையை பொறுத்தவரை என்னுடைய பேச்சில் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்ந்து தான் நான் பேசுகிறேன். நாளை மறுநாளும் இந்த வழக்காடு மொழியை நான் பயன்படுத்தத்தான் போகிறேன். எந்த அளவுக்கு இதை தவறாக புரிஞ்சிருக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்ட தன்னுடைய தலையை கொடுத்து எக்ஸாமின் பண்ணணும். they should go their head examined by a reputed psychologist. போய் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கொடுத்து எந்த வார்த்தை சொன்னாலும் கூட ஒரு வன்மத்தை கற்பித்து அதில் ஒரு வன்மத்தை பார்த்து தமிழகத்தில் ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. அது நெறியாளர் அவர்கள் தெளிவுபடுத்தட்டும். நான் இன்டர்வியூ இப்படி பண்ணேன். அரசியல் கட்சியை எங்கிட்ட நீங்கள் கமெண்ட் கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின்ட்ட நீங்கள் வந்து எந்த மாதிரி கேள்வினா, நீங்கள் ஒரு பிரபலமான திரைப்பட நடிகர், அங்கிருந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் துறைக்கு வந்திருக்கீங்க, எது கஷ்டம்? இந்த மாதிரி கேள்வியில் என்னென்ன இதெல்லாம் என்ன செட்டிங் கேள்வியா? இதற்காகத்தான் பார்த்து பல்படாமல் எப்படி ஒரு மாட்டிலே பால் கறப்பீங்களோ அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினை தொடவி ஒரு மாட்டினுடைய காம்புக்கு இதை தொடவினா உடனே இதுக்கு ஒரு குரூப் கிளம்பிடுவாங்க. அதனால் நான் நண்பர்கள்ட்ட மறுபடியும் கேட்டுக்கிறேன், நான் பேசுகிறதில் தேவையில்லாத ஒரு குரூப்பு அதில் வன்மத்தை கலந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்கிறேன். அதான் என்னுடைய ஸ்டைல். நான் வழக்காடு மொழியை நிறையா பயன்படுத்துகிறேன். எங்கள் ஊரில் இன்றைக்கும் பயன்படுத்துகிற வழக்காடு மொழி, எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கும் பயன்படுத்துகிற வழக்காடு மொழி. அதுக்கு புரியல, எனக்கு அதை பற்றி தெரியலன்னு ஒத்துக்குங்க. அதற்காக வன்மத்தை தயவு செஞ்சு கற்பிக்காதீங்க. இது பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மறுபடியும் அதே நண்பர்களை மறுபடியும் சந்திக்கிறதுனால் என்னுடைய பேச்சில் பிரச்சனை இல்லை, பார்க்குறவங்களுடைய கண்ணிலும் மனசிலும் வன்மம் இருக்குது, அதான் பிரச்சனையோ தவிர அண்ணாமலை பேச்சிலே பிரச்சனை இருப்பதாக தெரியல. அண்ணாமலையின் மீது பிரச்சனை. இப்போ இதில் என்னங்க தவறு இருக்குது? அவர் வந்து அவருடைய வழக்கப்படி அவருடைய ஊரில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, பல்லுப்படாமல் அந்த கண் வந்து போய் அந்த பாலை வந்து தாய்கிட்ட குடிக்கும். அதுக்கு முன்னாடி எண்ணெய் போட்டு உருவுவோம். நாங்கள் எண்ணெய் போட்டு உருவி அது பல்லுப்படாமல் அந்த கண்ணுக்குட்டி வந்து பாலை
குடிக்கிறதுக்கான பயிற்சியை கொடுப்போம், அதுக்கப்புறம் அதிலேருந்து நாங்களும் கற்றுக்குருவோம் அப்படி தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, என்னென்னா அவர் எப்படி பாஜகக்குள்ளே வந்தார் அப்படின்னா, இது போன்ற பல்லுப்படாத செயல்களை செய்து தான் அவர் வந்திருக்காரு அப்படின்றதுனால அவர் அதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கர்நாடகாவில் வந்து டிஎன் சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பல்லுப்படாமல் இந்த மாதிரி பண்ணி தான், அதாவது நம்ம இல்லை அண்ணாமலை சொன்ன பல்லுப்படாமல், நம்ம நீங்கள் நினைக்கிற பல்லுப்படாமல் கிடையாது, அண்ணாமலை சொல்கிற அந்த பல்லுப்படாத டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் அவர் வந்து அடுத்த கட்டமாக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து கட்சிக்குள்ளே உள்ளே வராரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே சந்தோஷ் வந்து டெல்லி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து சின்னஜி இருக்கார்ல, அவர்கிட்ட பல்லுப்படாமல் இந்த மாதிரியான வேலைகளை செய்தார். அதாவது எப்படின்னா பக்குவமாக பார்த்து ஊதுங்க கோபால்னுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலைகளை பார்த்து தான் அடுத்த கட்டமாக ஜிகிட்ட கொண்டு போய் விட்டுருக்காங்க. அவர்கிட்டையும் பல்லுப்படாமல் பதுனமாக வந்து அதே போல் செயல்பாடுகளின் அடிப்படையில் பாதிச்சிடாமல் பல்லுப்பட்டுறாமல் எப்படி வந்து நீங்கள் நினைக்கிற பல்லுப்படாமல் இல்லை, அவர் நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்ன பல்லுப்படாமல் தான் அவர் ஸ்டைல்லே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இது பற்றாமல் அப்படியே எண்ணெய் போட்டு நீவி அதுக்கப்புறம் பல்லுப்படாமல் பண்ணி தான் அவர் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுடைய மாநில தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல்லுப்படாமல், இப்போ டெல்லியில் கூட அன்றைக்கி பொங்கல் விழா நடந்தது. அப்போ வந்து ஜி வந்து ஹிந்தியில் பேசுகிறாரு. இவர் எப்படி பல்லுப்படாமல் அதை பார்க்குறது கூட பல்லுப்படாமல் தான் பார்ப்பார் அண்ணாமலை பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இவருக்கு ஏன் ஆத்திரம் வந்திருக்கு அப்படின்னா, கார்த்திகை செல்வனை பொறுத்தளவுக்கு இப்போ இவர் ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினை ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு கார்த்திகை செல்வன் இந்த அண்ணாமலை எப்படி உட்காந்துருக்காரு அந்த மாதிரி பல்லுப்படாமல் உட்காந்து பேட்டி எடுத்திருந்தால் அவர் வந்து ஒத்துருப்பார். நீங்கள் வந்து ஈக்குவலாக வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சேரை போட்டு அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு சேரை போட்டு பேட்டி எடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படி அண்ணாமலைனால் ஏற்றுக்க முடியும்? அவங்க ஊர் வழக்கப்படியும் சரி, அவர்கள் இப்போ செலவடைன்னுவாங்க. அதே மாதிரி அந்த யதார்த்தமாக பேசக்கூடிய பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பல்லுப்படாமல் வேறு, அந்த ஸ்டைலில் நீங்கள் பல்லுப்படாமல் பண்ணியிருக்கணும். ஸோ அது இல்லைன்றதுனால தான் அவர் வந்து அவர் பாணியில் இல்லை அப்படின்றதுனால ஆத்திரத்தில் பேசியிருக்காரு. அப்புறம் கூந்தல்னு ஒரு வார்த்தையை வேறு யூஸ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக, ஏன்னா அது அதையும் நீங்கள் தப்பாக எந்த கூந்தலுக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூந்தல் அப்படின்னா பெண்களுக்கு இருக்கிறது தானே கூந்தல், அதை எப்படி நீங்கள் அவர் சொல்கிறத தப்பாக எடுத்துக்குவீங்க? அந்த மாதிரி வந்து அண்ணாமலையோடைய பாணியே தனி, சங்கிகளுடைய பாணியே தனி. பல்லுப்படாமல் பண்ணால் மட்டும்தான் சங்கியாக இருக்க முடியும் அப்படின்றத, அதாவது பல்லுப்படாமல் மீன்ஸ் அண்ணாமலை சொல்கிற பல்லுப்படாமல், நம்ம தப்பாக சொல்லிடுறோம் நீங்கள் பாட்டுக்கு நினச்சிக்காதீங்க. ஏன்னா தப்பான வார்த்தையே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா பல்லுப்படாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டிக்கே தெரியும், இவர் வீட்டு கண்ணுக்குட்டிக்கு. அதே மாதிரி இவர் வந்து கண்ணுக்குட்டிக்கு இவர் பயிற்சி கொடுத்துருக்காரு, கண்ணுக்குட்டிகிட்டேருந்து கற்றுருக்காரு. அதாவது இயற்கையிட்டேருந்து அவர் வந்து விஷயங்களை கற்றுக்கொண்டு தன்னுடைய தோட்டத்திலேயே இயற்கையாக ஒரு மிருகத்திடமிருந்து ஒரு பாவி மிருகத்திடமிருந்து கற்றுக்கொண்டு அந்த வித்தையை கர்நாடகாவில் பயன்படுத்தி அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் சின்னஜி பெரியஜிட்டெல்லாம் அந்த டெக்னிக்கை, அதாவது எப்படின்னா சாஃப்டாக டீல் பண்ணுறது அப்படின்னு வச்சுங்களேன், அப்படி வச்சுங்க நீங்கள். அந்த மாதிரி பல்லுப்படாமல் எப்படி இது பண்ணணுன்றதை சொல்லியிருக்காரு. பல்லுப்படாமன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் தான் அவர் முன்னேறி இன்று தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக இருக்கார். ஏற்கனவே அங்கே அண்ணன் இல கணேசனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அக்கா தமிழிசையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருந்தாலும் சரி, பொன்னாராக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியாதவங்க. இந்த விஷயங்கள் அண்ணாமலைக்கு தெரிஞ்ச இந்த பல்லுப்படாமல் விஷயங்கள் தெரியாதவர்கள். அதனால் வந்து அவர்களால் கட்சியை வளர்க்க முடியவில்லை, இது பண்ண முடியல. அண்ணாமலை தனக்கு தெரிந்த வித்தையை, இயற்கையிலிருந்து கற்றுக்கொண்ட வித்தையை வைத்து இன்றைக்கு பெரும் பதவியை அடைஞ்சிருக்காரு, அவங்க கட்சியில் மாநில தலைவராக இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எனவே இதை வந்து பத்திரிகையாளர் சங்கங்களாக இருந்தாலும் சரி, ப்ரெஸ் கிளப்பாக இருந்தாலும் கோபப்படாமல் அவருக்கு தெரிந்ததை அவர் செய்கிறார். அவருக்கு தெரிந்த பாணியில் நீங்கள் செய்யாததுனால் அவர் கோபப்படுறார். சரிங்களா? அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அவர் பல்லுப்படாமல் தான் பண்ணுவார், அதை பற்றி நீங்களும் போய் அதுக்குள்ளே நுழைய வேண்டாம் அப்படின்றது தான் நம்மளோட இது. ஏன்னா இது மட்டும் இல்லாமல் இந்த பல்லுப்படாமல் கூந்தல் இதெல்லாம் இயற்கையான வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துகிறார். இன்னும் பல இயற்கையான வார்த்தைகளை அவர் வந்து சூனா பூனாலாம் பயன்படுத்துவார். நீங்கள் தப்பாக நினச்சிடாங்க. சூனானா சுண்டல், பூனானா புளியோதரை. ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒரு இதாக போய் பண்ண வேண்டாம். இதற்கு நான் என்னுடைய அண்ணாமலைக்கு எதிராக நீங்கள் செய்யும் செயலுக்கு நான் கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன், ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்கிற வகையில். அதனால் அண்ணாமலையோட பார்த்து ஊதுங்க கோபால் அப்படின்ற பாலிசிக்குள்ளே நீங்கள் போகாதீங்க, அதை கண்டிக்காதீங்க. ஏன்னா அவர் இஷ்டம் அவர் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா அவரை நம்ம கண்டிச்சிருக்காரு அப்படிங்கும்போது அந்த இதுக்கு வேணால் நீங்கள் ஒரு பதிவை போடலாம். என்ன அப்படின்னா,
ஒரு பத்திரிகையாளரை அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்காகனா ஒரு சிறிய கண்டனத்தை பதிவு செய்து அதோடு நம்ம விலகி போயிடலாம். ஏன்னா எல்லா மீடியாக்களும் விலை போய்விட்டதுன்றது அங்கே பணியாற்றக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம பார்த்து பக்குவமாக ஊத தெரியாத பத்திரிகையாளனுக்கு. ஆனால் அவர் பக்குவமாக அண்ணாமலை ஊதுறாரு பல்லுப்படாமல் அவர் ஒரு ஸ்டைலில் பண்ணும்போது நம்ம அதை அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாருன்னு விட்டுற வேண்டிதான். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.